ஹலோ, வணக்கம். இட்லி உளுந்தம்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கும் தோசைக்கும் நீங்கள் பவுடர் எடுத்து வச்சு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு பாருங்கள், 1/4 கிலோ உளுந்து நல்லா ப்ரௌன் கலராக வர்றது வரை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுக்கணுங்க. அடுப்பு சிம்லேயே தான் வறுக்கணும். அப்போ தான் உள்ளே இருந்து நல்லா வறுத்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உளுந்து வறுத்ததும் 100 கிராம் கடலைப்பருப்பு அதையும் வறுத்து எடுத்துருவோங்க. 45 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த கடலைப்பருப்பு வறுத்ததும் அந்த வரமிளகாயும் சேர்த்து நல்லா கிளறிட்டு நாம் வறுத்தெடுத்த உளுந்தையும் சேர்த்து இந்த பொடிக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து ஆறவும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது 3 மாதம் ஆனாலும் சூப்பரான வாசத்தோடு அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இதே மாதிரி தான் இட்லி பொடி செய்வீங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், பொடி ரெடி.